எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம மாடி தோட்டத்தில் சூரிய பகவானுக்கு பொங்கல் வச்சு நம்ம வழிபட போகிறோம். அதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தை மாதம் முதல் நாள் நம்ம சூரிய கடவுளை வணங்குறது ரொம்ப முக்கியங்க. மற்ற நாளில் வணங்குறத விட ஆனால் தை முதல் நாள் ரொம்ப முக்கியமான நாளுங்க. அதனால் கண்டிப்பாக சூரிய பகவானுக்கு நம்ம வழிபாடு செஞ்சே ஆகணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே என் மாடி தோட்டத்தில் நல்லா பெருக்கி எடுத்து கழுவி விட்டுட்டேன். கழுவி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை பெஞ்சுதுங்க. இன்னும் என் மாடி நல்லா சுத்தமாகிடுச்சு. மாடியே கழுவலைன்னா நத்தை, பூச்சி, மண்புழுவெல்லாம் நிறையா இருக்குங்க. அதனால தான் நான் நல்லா கழுவி விட்டுட்டேன். மண்பானை வாங்கிட்டு வந்து அதை ஊறையும் போட்டுட்டேன். கொஞ்சம் பெரிய மண்பானை தான் பார்த்தேன், ஆனால் அது கிடைக்கலங்க. கொஞ்சம் சின்னதாக தான் கிடச்சிது. பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா வயல்களில் விளையக்கூடிய காய்கறிகள், பூமிக்கு அடியில் விளையக்கூடிய காய்கறிகள், இயற்கை நமக்கு என்னெல்லாம் கொடுக்குதோ அதெல்லாம் மறுபடியும் இயற்கைக்கே நம்ம திருப்பி படைக்கணுங்க. அதுதான் பொங்கல் நாள் அன்னைக்கு நம்ம சிறப்பாக செய்கிறோம். விவசாயிங்கள்லாம் எந்த ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்களோ இல்லையோ, ஆனால் பொங்கலை கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. நம்மளும் மாடி தோட்டம் வச்சுருக்கோம், இயற்கையை நேசிக்கிறோம். அதனால் கண்டிப்பாக இதை நம்ம சிறப்பாக செய்யணும்னு இந்த வாட்டி என் மாடி தோட்டத்தில் என் பொங்கலை நான் கொண்டாடுறேன். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கடந்த 25 வருஷமாக என் வீட்டு கிச்சனில் பித்தளை பானையில் தான் நான் பொங்கல் செஞ்சு சாமிக்கு படித்து நான் கும்பிட்ருக்கேன். ஆனால் இந்த வாட்டி என் இயற்கையோடு இணைந்து என் மாடி தோட்டத்தில் நான் இதை கும்பிடணுன்னு ஆசைப்பட்டேன். பொங்கல் தினத்தன்று பார்த்திங்கன்னா விவசாயிகள் அவங்க வயல்களில் விளைஞ்ச நெல்களை கொண்டு வந்து அதை வச்சு வணங்குவாங்க. அது அறுவடை தினத்தை குறிக்கிற நாளாகவும், அந்த அறுவடைக்கு உதவி செஞ்ச சூரிய பகவானும், மழைக்கு, கால்நடை தொழிலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லும் நாளாகத்தான் அந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுறாங்க. புது பானையில் புத்தரிசியை சேர்த்து வெல்லம் சேர்த்து அது பொங்கி வரும்போது குடும்பத்தோடு நின்று பொங்கலோ பொங்கல்னு உறக்க சொல்லி ரொம்ப சிறப்பாக இதை கொண்டாடுவாங்க. சூரிய பகவானை வரவேற்று சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிப்பாங்கங்க. மண்பானையில் ஏன் பொங்கல் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மண்பானையில் எந்த ஒரு சமையல் செஞ்சாலும் அது சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. மண்பானையில் நம்ம சமைச்சு சாப்பிடும் போது நமக்கு நிறைய சத்துக்களும் கிடைக்கிது. புது அரிசி நம்ம இந்த மண்பானையில் செய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த சாதம் கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க. வெல்லம் பார்த்திங்கன்னா வெல்லத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. வெல்லத்தில் தித்திக்கிற தன்மை அதிகங்க. நம்ம வாழும் அதே மாதிரி எப்போவுமே இனிப்பாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த வெல்லத்தையும் சேர்த்துக்கிறோம். கரும்பு ரொம்ப முக்கியங்க நம்ம இந்த பொங்கல் பண்டிகைக்கு. கரும்பு பார்த்திங்கன்னா 2 பாகம் இருக்குங்க. நுனிப்பகுதி, அடிப்பகுதி. நுனிப்பகுதியில் உப்பு கலந்து இருக்குங்க. அடிப்பகுதி தான் நல்லா இனிக்க இருக்குங்க. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். இளமை காலங்களில் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு எந்த ஒரு தயக்கமும் கொள்ளக்கூடாதுங்க. அப்படி தயக்கம் இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாதான் முதுமையில் நம்ம நல்லா சிரமம் இல்லாமல் இனிக்கிற தன்மையோட நல்லா வாழ முடியுங்க. இதை உணர்ந்து நம்ம அந்த கரும்பை சுவைக்க வேணுங்க. இதை நினச்சி தான் நம்ம அந்த கரும்பையே சுவைக்கணும். ஏன்னா அந்த கரும்புக்கும் நம்ம வாழ்க்கைக்கு நிறைய ஒத்துமை இருக்குங்க. உழைத்து வாழ்க்கையில் முன்னேற கரும்பு நமக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது. பார்த்திங்களா, எங்கள் வீட்டு பொங்கலும் பொங்கி வந்துருச்சுங்க. நாங்களும் பொங்கலோ பொங்கல்னு சொல்லி அந்த சூரிய பகவானை வரவேற்று சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவித்தோம். நாளைக்கு பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய கால்நடைகளை நல்லா சுத்தம் செஞ்சு அந்த கால்நடைகளை நல்லா ஒரு வர்ணிப்பாங்கங்க. அதாவது வண்ணங்கள் தீட்டி, பலூன் கட்டி, மாலை போட்டு, கொலுசு கட்டி, குங்கும மஞ்சள்லாம் வச்சு அந்த கால்நடைகளை அழகு பார்த்து அந்த கால்நடைகளுக்கு தீபார்த்தனை காட்டி சாமி கும்பிடுவாங்க. அன்றைக்கும் ஒரு சிலர் பொங்கல் வைப்பாங்கங்க. வருடம் முழுவதும் பார்த்திங்கன்னா அந்த கால்நடைகள் விவசாயிகளுக்கு உழைக்குதுங்க. காலம் நேரம்லாம் பார்க்காது. அவங்க சொல்கிறத அது அழகாக செஞ்சு கொடுக்கும். அதனால் வருடத்தில் ஒரு நாள் அந்த கால்நடைகளுக்கு நன்றி தெரிவித்து பொங்கல் கொண்டாடுவாங்க. நான் இருக்க பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த கால்நடைகளை அலங்கரித்து சாயந்தரமாக ஊர்வலமாக கொண்டு வருவாங்கங்க. லைனாக ஒரு மாட்டு வண்டியாக போகும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது நிறைய நடந்தது. அவங்க கால்நடைகளை அழகுபடுத்தி கோயிலுக்கு கூட்டு வருவாங்க. அது வெளியே உக்காந்து பார்த்தாலே நம்ம ஒரு அரை மணி நேரம் அழகாக பார்க்கலாம். ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி கிடையாதுங்க. நிறைய பேர் மாடுகள் இல்லாமல் தான் விவசாயம் பண்ணுறாங்க. டிராக்டர்லாம் வந்துருச்சு. அதனால் மாடுகளோட வேலை கொஞ்சம் குறைஞ்சே போச்சுங்க. இப்போல்லாம் அது பார்க்கவே முடியறதில்ல. இப்போ மாடி தோட்டத்தில் கொஞ்சம் அறுவடையும் பண்ணிக்கலாம், சாமி கும்பிட்ணும். காய்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மாடி தோட்டத்தில்.
நிறைய செடிகளை நான் எடுத்துட்டேன். கத்திரிக்காயெலாம் காய்ச்சி முடிஞ்சிருச்சு, அதனால் அதை எடுத்துட்டேன். கோவக்காய் பார்த்திங்கன்னா 1, 2 தான் இருக்குது. ஏன்னா வரப்போக அப்பப்போ சாப்பிட்ருவோம். பூக்கள் எப்போவுமே நிறையா இருக்குங்க. அதனால் அந்த பூக்கள் எல்லாத்தையும் நான் பறிச்சுக்கிட்டேன். ஸ்டார் ஃப்ரூட்டில் நிறைய காய் இருக்குது. ஆரம்பத்தில் 1, 2 தான் காய்ச்சிது. இப்போ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுலேருந்து நான் ஒரு பழத்தை மட்டும் பறித்து எடுத்துக்கிறேன். பூக்கள் எல்லா செடியிலையும் பூக்கள் நிறையா இருந்ததுங்க. செம்பருத்தி, ரோஜான்னு எல்லாமே இருந்தது. ஆனால் செம்பருத்தியை மட்டும்தான் நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். முள்ளங்கியில் ஒரு 2 முள்ளங்கி இருந்ததுங்க. அந்த 2 முள்ளங்கியும் பறித்து எடுத்துக்கிட்டேன். அடுத்த வருஷம் பொங்கலுக்கு மாடி தோட்டத்தில் நிறைய காய்களை அறுவடை பண்ணி நான் பொங்கல் கொண்டாடணும். இந்த வருஷம் கொஞ்சம் உஷார் இல்லாமல் விட்டுட்டேன். ஏன்னா இந்த சீசன் தவறி சில விதைகளை நான் போட்டதுனால எனக்கு அறுவடை கொஞ்சம் தவறி வந்துருச்சு. அதனால் இப்போ பொங்கல் கும்பிட எனக்கு காய்கறிகள் கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிது. இருக்கிறத வச்சு நான் இந்த வருடம் சாமி கும்பிட்றேங்க. இருக்கிற எல்லா பூவையும் பறிச்சாச்சு. போன வருடம் பார்த்திங்கன்னா என் மாடி தோட்டத்தில் மஞ்சள், இஞ்சி, கரும்பு இந்த 3மே இருந்ததுங்க. இந்த வருடம் எனக்கு கரும்பு இருக்குது. ஆனால் அந்த கரும்பையே நான் மறந்துட்டேங்க. பொங்கல் அன்னைக்கு எடுத்துக்கலான்னு அந்த க்ரோ பேக்கை எடுத்து வச்சேன். கடைசி வரைக்கும் அந்த கரும்பை எடுக்கவே இல்லை. அந்த க்ரோ பேக்லேயே விட்டுட்டேன். நாளைக்காவது அந்த கரும்பை எடுத்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு அதை வச்சு சாமி கும்பிட்றணும். பொங்கலுக்காகவே விட்டு வச்சுருந்தேங்க. ஒரு 3 கரும்பு இருக்கும். அதையும் சுத்தமாக மறந்துட்டேன். இப்போது கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டுடலாம். இந்த பதிவில் ஏதாவது தவறுகள் இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை கண்டிப்பாக மன்னிச்சிருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இயற்கையை நேசிப்போம். நன்றி.